ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டூ தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ். என் கூட இருக்கிறது அர்ஷத். ஆ ப்ரோ அ கேம் வீக் 26 இபிஎல் போன போன கேம் வீக் 25 பத்தி பேசினோம். நடுவுல கொஞ்சம் சீக்கிரம் மிட் வீக்ல கேம் வந்ததுனால டக்குன்னு பேச முடியல. சரி எஃப்ஏ கப்பும் கவர் பண்ணிடலாம் அப்டின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து இபிஎல் கேம் வீக் 26 ஓட ரிவ்யூஸு பிளஸ் எஃப்ஏ கப்போட ரிசல்ட்ஸ் டச் அப் மட்டும் பண்ணிடலாம். மக்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து நீங்க குடுத்துட்டே இருங்க. இப்ப சப்ஸ்கிரைப் கவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஸோ நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாரி கொஞ்சம் புத்துணர்ச்சி குடுங்க எங்களுக்கு. அப்பதான் எங்களுக்கும் மோட்டிவேட் ஆகும். கொஞ்சம் வாய்ஸ் சரியில்ல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் யாஹ் ப்ரோ கேம் வீக் 26க்குள்ள போயிரலாமா? போயிடலாம் ப்ரோ. ஆ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு பெரிய மேட்ச்சுமே இல்ல இந்த கேம் வீக்ல. டச் அப் பண்ற மாரி. ஆனா நம்ம கடைசி மேட்சஸ்லேருந்தே வரலாமே. ஆர்சனல் வெர்சஸ் பிரென்ட்ஃபோர்டு. ஆ இந்த மேட்ச் போவறதுக்கு முன்னாடி நல்ல டஃப் ஃபைட் குடுப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு பிரென்ட்ஃபோர்ட். ஏன்னா வந்து பிரென்ட்ஃபோர்ட் ஹோம்ல ஆ ஃபேஸ் பண்ணாங்க ஆர்சனலு. ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. அதாவது பெரிய கோல் கேம் கிடையாது. கோல் ஸ்கோரிங் கேம் கிடையாது. பட் 1-1 அப்படின்னு சொல்லிட்டு செமையா போச்சு கேம். ஆமா, எப்பவுமே பிரென்ட்ஃபோர்டு வந்து ஹோம்ல வந்து நல்லா தான் ஆடுவாங்க. ஸோ வந்து அவங்க ரெக்கார்டும் வந்து நல்லா இருக்கும் ஹோம்ல வந்து. ஸோ வந்து இப்போ பிக் டீம்ஸ் எல்லாமே வந்து அவங்க பிரென்ட்ஃபோர்டு ஹோம்ல வந்து யாருமே வின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஒன்னு டிரா பண்ணிக்காங்க, இல்லாட்டி லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அஸ்டாலுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி, அதுவும் கடைசி மேட்ச் அந்த கேம் வீக்ல. ஸோ வந்து சிட்டி வின் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அஸ்டால் வர முன்னாடியே ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. சரி இந்த மேட்ச் வந்து மஸ்ட் வின், அந்த 6 பாயிண்ட்ஸ் கேப்பில் மெயின்டைன் பண்ண. ஸோ வந்து அர்சனல் வந்து சரி பிரென்ட்ஃபோர்டும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு கடைசி 5-6 மேட்ச்ல வந்து ஒரு 5 வின்ஸோ 5 வின்ஸோ எவ்வளவோ. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது சரி இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா போகும்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து நல்ல டஃப் ஃபைட்டா இருந்துச்சு. 2 பேருமே அர்சனலால கோலும் அந்த சான்சஸ் நிறைய கிரியேட் பண்ண முடியல. ஸோ பிரென்ட்ஃபோர்டும் வந்து நல்ல இந்த கவுண்டர்ல வந்து நல்ல ஆடினாங்க. இகார்த்தியாவுக்கு வந்து நிறைய 2-3 கோல்டன் சான்சஸ் எல்லாம் வந்துச்சு. ஒரு பினிஷ் பண்ணியிருந்தா எனக்கு வந்து கேமே வேற மாதிரியா இருக்கும். ஸோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு. ரெண்டே 2 பாயிண்ட் இந்த கேம்ல எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, ஆர்சனலோட செட் பீசஸ்லலாம் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து பிரென்ட்ஃபோர்ட் வந்து விடல. எல்லாரையும் வந்து மேன் மார்க் பண்ணாய்ங்க. எஸ்பெஷலி கேப்ரியல் சலீபாவை நல்லா மார்க் பண்ணாய்ங்க இந்த செட் பீஸ்லஸ்லாம். அது ஒண்ணு ரொம்ப புடிச்சிச்சு எனக்கு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ராயாவோட சேவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா ஒரு 30 நிமிஷத்துலயே வந்து கொஞ்சம் சான்ஸ் வந்துச்சு. நீங்க சொல்ற மாரியே தியாகோவுக்கும் வந்துச்சு. அதே மாரி அவங்களோட 2, 3 பிளேயர்ஸ்க்குமே சான்ஸ் வந்துச்சு. ஆனா வந்து ராயாவோட சேவ் சூப்பரா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆமா, அந்த டேவிட் ராயா வந்து எப்படின்னா ஆக்சுவலா இந்த சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் கிளீன் ஷீட் வந்து அர்சனல் தான், டேவிட் ராயா தான். ஆனா வந்து என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து டிஃபென்ஸே பார்த்துப்பாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து அந்த ஸ்ட்ரீக் இருந்துச்சு. ஆன் டார்கெட்டே இல்லாம ஒரு 2-3 மேட்ச் இருந்துச்சு. அந்த அளவுக்கு டிஃபென்ஸே பார்த்துப்பாங்க. ஸோ வந்து அவனுக்கு எப்போவாதான் ஒரு ஒர்க் பண்ண மாதிரி சேவ்ஸ் பண்ண மாதிரி மேட்சஸ் வரும். அந்த மாதிரி மேட்ச் இது ஒண்ணு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து அவன் வந்து ஒரு அவனை பொட்டன்சியலை காமிச்சிட்டான். எப்படின்னா டிஃபென்ஸ் தாண்டி வந்தாலும் என்ன தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவ்ஸ் 2-3 நல்லா பண்ணான். அதே இகாத்தியாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் இருக்க ஃபார்முக்கு இப்போ செகண்ட் டாப் ஸ்கோரர் அவன் தான் பிஎல்ல ஆலனுக்கு அப்புறம். ஸோ வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்கணும் அவனுக்கு. ஆக்சுவலா அவன் வந்து அந்த இதை மிஸ் பண்ணிட்டான் வந்து. ஸோ வந்து அதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து கியோகராஸுக்கு வந்து ஒரு சான்ஸுமே வரல எனக்கு தெரிஞ்சு. அந்த சான்ஸ் கிரியேஷனும் ரொம்ப கம்மியாச்சு ஆர்சனலுக்கு. ஸோ வந்து எப்படின்னா எப்பவுமே அந்த செட் பீஸ் ரிலே ஆயிருப்பாங்க. இந்த மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி செட் பீஸ்லயே வந்து அவங்களுக்கு வந்து பிரென்ட்ஃபோர்டை வந்து தாண்டி போட முடியல. பிரென்ட்ஃபோர்ட் அந்த அளவுக்கு நல்ல டிபெண்ட் பண்ணாங்க. பிரென்ட்ஃபோர்ட் செட் பீஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருந்துச்சு ஆப்போசிட்டா. அர்சனலுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுல ஒண்ணு சொல்லி ஆகணும். வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கீத் ஆண்ட்ரூஸ் இருக்கான்ல, இப்போ பிரென்ட்ஃபோர்ட் கோச் வந்து இவன் தாமஸ் பிராங்க் வந்து பிரென்ட்ஃபோர்ட் கோச்சா இருந்தப்ப செட் பீஸ் கோச்சா இருந்தான் கீத் ஆண்ட்ரூஸ். ஸோ கிளியரா வந்து அந்த செட் பீஸ்னாலுமே சரி, அப்புறம் வந்து அந்த அந்த த்ரோயின்ஸ் லாங் த்ரோயின்ஸும் சரி ரொம்ப அழகா ஒர்க் பண்ணிருக்கானுங்க இவனுங்க. நல்லா தெரியுது அது. ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடைசி 2 சீசன்ல வந்து லாங் த்ரோயின்லயே வந்து இவங்க 10 கோல் போட்டிருக்காங்க. செகண்ட் இருக்க டீம் வந்து 5 கோல் தான் போட்டிருக்காங்க.
அந்த அளவுக்கு லாங் த்ரோல வந்து இவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு திருப்பி அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணது மாதிரி. எப்படின்னா லாங் த்ரோ ரொம்ப நாள் இல்லாம இருந்துச்சு ஃபுட்பால்ல வந்து. முன்னாடி ஆடுவாங்க. அந்த பார்க்லேஸ் பிரீமியர் லீக் அப்போலாம் லாங் த்ரோ பண்ணி ஆடுவாங்க. இப்போ வந்து அந்த லாங் த்ரோ இல்லாம இருந்துச்சு. திருப்பி இவனுங்க பிரென்ஃபோர்ட் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்கள பார்த்து அவங்க ஒவ்வொரு டீமும் வந்து வந்தானுங்க. ஸோ அதே மாதிரி அர்சனல் வந்து அர்சனல்ட்ட வந்து செட் பீஸ் ஆரம்பிச்சதே நாங்க தான். எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லாங் த்ரோல ஒரு கோலை போட்டானுங்க. அது சரியான கோல். அர்சனல் வந்து அந்த ஆக்சுவலா அந்த நோனிமோட கோல் நல்ல கோல். அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பினிஷ் ஆச்சு. கெல்லகர் வந்து மிஸ்சார்ஜ் பண்ணிட்டான். சரி 1-0 வந்தாச்சு. இனிமே நம்ம டிஃபென்ஸ் போட்டு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சானுங்க அர்சனல். பார்த்தா கரெக்டா லாங் த்ரோல வந்து கோலை போட்டு ஈக்குவலைஸ் பண்ணாங்க. ரைட். மெடுவக்கே இப்போ வந்து நம்ம செல்சியோட இருந்தப்பையும் வந்து ரொம்ப பிஸியா இருப்பான் அவன். அப்படியே நான் முன்னாடியே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப பிஸியா அப்படியே தென்படுவான். ஆனா வந்து நடுவுல வந்து ஒரு பேட்ச் வரும் அவனுக்கு. அது அந்த பேட்ச்ல ஒரு 3 to 5 கோல் போட்டு முடிச்சுட்டு போயிருவான். நல்ல செல்சிக்கு ஹேட்ரிக் வேற அடிப்பான். போன சீசன்லாம் 2 சீசன் முன்னாடிலாம். ஸோ இப்ப சாக்கா இல்லாத பட்சத்துல அவனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா பிக்கஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எசே ப்ரோ மேனேஜர் வந்து சீரியஸா கடுப்பாயிட்டான் எஸ்ஏவை பார்த்து. நீ என்னடா முன்னாடி போக சொன்னா, நீ வந்து ரொம்ப டீப்பா போய் விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கடுப்பாயிட்டு ஒரு கட்டத்துல சுபிமண்டி எல்லாம் முன்னாடி போக சொன்னான். விசிபிள் ஆஃப் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிச்சு. ஆமா, ஆக்சுவலா எஸ்ஏ வந்து பிரிமினரி ஸ்டார்ட் பண்றதே இல்ல. அவன் வந்து சப்பா தான் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நாளா. கடைசியா ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே அப்பதான் ஸ்டார்ட் பண்ணா நினைக்கிறேன் தெரிஞ்சு. அப்பவும் இதே மாதிரி நடந்துச்சு. ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து 45 மினிட்ஸ்லயே சப் பண்ணிட்டான். இந்த மேட்சும் அதே மாதிரி நடந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த எஸ்ஏ வந்து நான் அந்த டீமுக்கு செட் ஆகல. ஆக்சுவலா வந்து அந்த நம்பர் 8 பொசிஷனுக்கு தான் வாங்கினாங்க. அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரியேட் பண்ணுவான், அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓடிகார்டு வந்து இப்போ நிறைய இன்ஜுரி ஆயிட்டுங்க. ஸோ அவனுக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்குவாட்ல வந்து நாங்க கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து ஆனா அவனால வந்து அந்த பேலஸோட ஃபார்மை ரெப்ளிகேட் பண்ண முடியல. அதுல வந்து அவன் தான் ஒரு மெயின் மேனு. ஸோ அவன்கிட்ட தான் பால் எப்பவுமே வரும். அவனை நம்பி தான் அட்டாக் ஃபுல்லா இருக்கும். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. ஆர்சனல் வந்து இவனை ஒரு நம்பர் 8ல வந்து இப்போ ஒடிகார்டு இருந்தா அவன் வந்து இன்ஃபுளுன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனா எசேக்கு வந்து அந்த அளவுக்கு பால் போக மாட்டேங்குது. ஏன்னா மீது எல்லாருமே அவனுங்களே வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி சுபிமண்டி ரைஸ் எல்லாம். ஸோ இவனுக்கு வந்து என்னன்னா அந்த கரெக்டா அந்த ஃபார்முலா அந்த பேலன்ஸ் பண்ண முடியல. எப்படி அட்டாக் பண்ணுவோம் அந்த டீம்ல. ஸோ வந்து அவன் இன்னும் செட் ஆக டைம் ஆகும். கரெக்ட். ஏன் அப்படின்னா கிளியரா நீங்க சொன்ன மாதிரி அதுதான். இப்போ வந்து கிறிஸ்டல் பேலஸ்ல அவன் தான் மெயின் கான்ட்ரிபியூட்டரா இருப்பான் அவன். அவன்கிட்ட எல்லா அட்டாக்கும் போகும். ஆனா இங்க வந்து நீ வந்து இந்த ஒடேகார்டு பண்ற ரோல் அந்த அந்த 3 மிட்ஃபீல்ட் ரோல்ல தான் நீ வந்து செட்டில் ஆக போற அப்படிங்கிற பட்சத்துல கிளியரா அது இவனோட பிளேஸ் கிடையாது ப்ரோ. எஸ்ஏவோட பிளேஸ் அது கிடையாது. ஸோ வந்து இவன் வந்து கிளிக் ஆகணும்னா இவனுக்கான ஒரு 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 தனி டாக்டிக்கை உருவாக்கணும் ஆர்டேட்டா. பட் 1-1 முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே அடுத்த கேமுக்குள்ள போயிடலாம். லிவர்பூல் வர்சஸ் சண்டர்லாண்ட் 1-0ன்னு லிவர்பூல் ஜெயிச்சிருக்காங்க. அவே வின்னு 1-0ன்னு தான் ஜெயிச்சிருக்கானுங்க. ஆனா வந்து இந்த கேம் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு லிவர்பூலுக்கு, எஸ்பெஷலி டிஃபென்ஸ்ல. ஆமா, ஆக்சுவலா இந்த சீசன் வந்து பெர்ஃபெக்ட் ஹோம் இருக்கானுங்க. சண்டர்லாண்ட் ஒரு மேட்ச் கூட லாஸ் ஆகல ஹோம்ல. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. லிவர்பூல் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவையில போய் வின் பண்ணிட்டு வராது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆஃப்டர் தட் மான்செஸ்டர் சிட்டி மேட்ச், ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல போல. ஆக்சுவலா சப்போஸ்ல எல்லாம் ரெண்டு வாங்கினா. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து சரி சண்டர்லாண்ட் அவே போறாங்க, கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு தான் நினைச்சானுங்க. பார்த்தா கரெக்டா நீங்க சொன்ன இம்ப்ரூவ்மெண்ட் அந்த டிஃபென்ஸ் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா பண்ணாங்க. இந்த மேட்ச் வந்து சூப்பரா ஆனாங்க டிஃபென்ஸ். இந்த ராபர்ட்சன் தான் அண்ணானுங்க லெஃப்ட் பேக். ஸோ இந்த நல்லா இருந்துச்சு அந்த டிஃபென்ஸ். வேண்டேக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பழைய ஃபார்முக்கு வரும். கோல் கான்ட்ரிபியூஷன் அடிங்க ஒரு கடைசி ஒரு 4-5 வாரமா இல்ல ஒரு 2-3 கோல் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து அந்த கார்னர்ல வந்து ஒரு நல்ல கோல் அது கரெக்டா ஹிட் பண்ணா வந்து டிஃபரெண்ட் டைம்ல போயிடுச்சு. ஸோ வந்து நீங்க சொன்ன டிஃபென்ஸ்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அட்டாக்ல வந்து இன்னும் எகிட்டே வந்து ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து ஒரு 2-3 சான்ஸ் நல்லா வந்துச்சு, யூஸ் பண்ணிட்டான். ஆனா அட்டாக்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா சலா வந்து இன்னும் ஃபார்ம் ஆகணும். சலா ஃபார்ம் வந்தாதான் அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க சீசனே வந்து எப்படின்னா லாஸ்ட் சீசன் வந்து ஃபுல்லா கேரி பண்ணிட்டு போனது அவன் அட்டாக். ஸோ இந்த சீசன் வந்து சுத்தமா சலா ஃபார்ம்ல இல்ல. ஸோ அவன் ஃபார்ம்ல வந்தாதான் இதுக்கப்புறம் ஒரு டாப் 4 இந்த யூசல் ரன் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவன் ஃபார்ம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரைட். வேண்டைக்கு பத்தி பேசுனீங்க. அவனோட அட்டாக்கிங்ல கோல் அடிச்சாங்க. அந்த கோல் பத்தி நம்ம பேசலாம். பட் அந்த பிராபி மாதிரி இப்ப சண்டர்லாண்ட் வந்து ரொம்ப டைரக்டா ஆடினாங்க இந்த கேம். இந்த கேம் இல்ல, அவன் எல்லா கேமுமே ரொம்ப டைரக்டா தான் ஆடிட்டு இருக்கானுங்க. என்ன ரொம்ப எனக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னா வந்து
கொனாட்டே ஆகட்டும் இல்லைன்னா வேண்டைக் ஆகட்டும் 2 பேருமே அந்த டைரக்ட் பிளேயை நல்லா கண்ட்ரோல் பண்ணானுங்க சண்டர்லாண்டோட அட்டாக்கர்ஸ. செகண்ட் திங் எக்ஸ்டி பாத்தீங்கன்னா அவங்கள 0.6ஓ 0.8ஓ அந்த மாதிரி தான் விட்டுருக்கானுங்க. அண்ட் இவங்களோட எக்ஸ்டியுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா 1-0 தான் ஜெயிச்சிருக்கானுங்க. பட் இன்னும் நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி சாலா அவுட் ஆஃப் ஃபார்ம், எகிட்டிகே ஹாலண்ட் மாதிரி ஆயிட்டு வரான் வர வர சான்சஸ் மிஸ் பண்றான். சொபோஸ்லாய் இந்த கேம் ஆடல ப்ரோ. சொபோஸ்லாய் தான் அவங்க மெயின் கிரியேட்டர். அவன் ரெட் வாங்கினா ஆமா சிட்டி மேட்ச்ல ரெட் வாங்கினனால பேன் ஆயிடுச்சு. எஸ் அதே மாதிரி அவங்களோட ரைட் பேக் 2 பேருமே இன்ஜர்டுன்னு நினைக்கிறேன். ஃப்ரிம்போங்குமே இன்ஜர்டு. ஆமா எண்டோ அண்ணா மேக் ஷிஃப்ட். ஹவு குட் வாஸ் எண்டோ ப்ரோ? அவன் மேக் ஷிஃப்ட் ரைட் பேக் மாதிரியே தெரியல. ஆனா ஆக்சுவலா அவங்க ரைட் பேக் வர எல்லாருக்குமே என்னன்னு தெரியல. அவனும் இன்ஜுரி ஆயிட்டான் பாத்தீங்களா மேட்ச் எண்ட்ல எண்டோவும் அவுட். சோ இந்த மேட்ச் ஆச்சும் நல்லதான். அவன் எப்படின்னா அந்த கிளாப் கீழேயே அவன் சைனிங் பண்ணும்போது சர்ப்ரைஸ் சைனிங் ஆச்சு. எப்படின்னா என்னடா எங்க மண்டஸ் லீகால கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ மணி சைனிங் தான். சோ ஆனா நல்ல சர்ப்ரைஸா நல்லா சூப்பரா இருந்தான். பொசிஷன் டிஎம் தான். அந்த பொசிஷன்ல நல்லா இருந்தான். சோ இந்த கடைசி ஒரு 2 சீசன் அவனுக்கு அவ்வளவு சான்சஸ் வரல. ஏன்னா டீம் அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு வேற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால. சோ இந்த மேட்ச் நீங்க சொன்ன ரைட் பேக் 2 பேருமே அவுட்னால அவன் ஆடினாங்க. நல்லா இருந்தான் சூப்பரா. டிஃபென்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த பேக் போர்ட் 4 பேருமே சூப்பரா இருந்தாங்க. அலிசனும் கொஞ்சம் நல்லா இருந்தான் இந்த மேட்ச். சோ ஆனா கரெக்டா இன்ஜுரியில போயிட்டான் மேட்ச் எண்ட்ல. திருப்பி அவங்க புது ரைட் பேக் போட்டாங்க. கரெக்ட். யா எஃப்ஏ கப்ல 4-0 நம்ம ஆர்சனல் பத்தி அந்த கேம்ல சொல்ல மறந்துட்டோம். ஆர்சனல் 4-0ன்னு துண்டா வின் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க விகானோட. எனக்கு தெரியும் பிரென்ஃபோர்ட் மேட்ச் சொதப்பினோடனே ஒரு பசி இருக்கும். விகான் மாதிரி சின்ன டீம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு தெரியும் எனக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க. லிவர்பூலோட எஃப்ஏ கப் 3-0ன்னு நினைக்கிறேன் பிரைட்டனோட இல்ல பிரைட்டனோட 3-0 அந்த மேட்ச் சூப்பரா இருந்தாங்க. அந்த மேட்ச் கொஞ்சம் ஹைலைட்ஸ் பார்த்தேன். சுபோஸ்லாய் இந்த மேட்ச் அவைலபிள். சோ இப்ப சலா நீங்க நான் சொல்லிட்டு ஃபார்ம் ஒண்ணு இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபார்ம் திருப்பி வர மாதிரி தெரிஞ்சு அந்த மேட்ச் சூப்பரா இருந்தான். சலாவும் ஆடினா சுபோஸ்லாயும் சூப்பரா இருந்தாங்க. சோ அதான் துண்டா நீங்க 3-0 அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. டிஃபென்ஸும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா கோல் விடுறது இல்லை அவ்வளோ. கரெக்ட். குர்டிஸ் ஜோன்ஸ் இபிஎல்ல பிளேஸே கிடைக்கிறது இல்லை அவனுக்கு டீம்ல. வெளியே புஷ் பண்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு கோல் அடிச்சிருக்கான் எஃப்ஏ கப்ல. சோ அது ஒண்ணு சொன்னாங்களே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஸ்லாட் ஏதோ ஆர்குமெண்ட் போயிருக்கு. அதனாலதான் அவனை ஆட வைக்கிறதுலன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ நம்ம தெரியுது கிளியரா அடுத்த சம்மர்ல வெளியே போயிடுவான்னு தெரியுது. அடுத்த சீசன் ஸ்டார்ட் அப்பே தெரியும் எனக்கு. அடுத்து நம்ம சிட்டிக்குள்ள போயிடலாம். மான்செஸ்டர் சிட்டி vs ஃபுல்ஹாம். ஈஸி ப்ரெடிக்டபிள் 3-0 ஹோம் வின்னு. பட் த மேனர் இன் விச் தே பிளேடு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3-0 போட்டானுங்க. நம்ம வழக்கம் போல சிட்டி எப்படி பார்ப்போம் அப்படின்னா நம்ம கடைசியா இழுத்துட்டு அந்த மாதிரி பார்ப்போம் நம்ம. பட் ஹாலாண்ட் ஆகட்டும், ஆக்சுவலா அவன் ஹாஃப் டைம்ல வெளியே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஹாலாண்ட் இல்ல ஹாஃப் டைம் தெரியல, அவன் சப் ஆயிட்டான். அதுக்கு மர்மூஸ் வந்ததுனால அவங்களுக்கு அந்த ரொட்டேட் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சோ அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிச்சுட்டாங்க மேட்ச். இதுக்கப்புறம் எதுக்கு ஆலாண்ட வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டானுங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்லயே கேம் முடிச்சுட்டாங்க. ஃபுல்லா அதுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கொஞ்சம் ஆடினாங்க. ஃபுல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே பண்ண முடியல. சிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் வந்துருச்சு. லிவர்பூல் மேட்ச் அந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறம் கம்பேக் பண்ணு. இதுக்கப்புறம் சிட்டி ஒரு ரன் போவாங்கல்ல தொடர்ந்து வின் ரன். சோ அத மாதிரி ஒரு ரன் போறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இப்ப தெரியுது. ஃபுல்லாம் அப்படி அந்த சான்ஸே கொடுக்காம வின் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அர்சனல் ஸ்லிப் அப் ஆகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டானுங்க. ஒரு மேட்ச் இந்த பிரென்ஃபோர்ட் மேட்ச் மாதிரி இன்னும் ஒரு மேட்ச் போச்சுன்னா அவ்வளவுதான், சிட்டி பக்கத்துல வந்துருவானுங்க. சோ அந்த மாதிரி இந்த மேட்ச் செம்மந்தியும் மார்க்கையும் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரைனிங் போ ஜனவரில அவனுக்கு பார்த்தானுங்க. சரி டைட்டில் ரேஸ்ல இருக்க மாதிரி இருக்கு, இதுல இருந்து நம்ம ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 2 பேரை தூக்கிட்டு வந்தானுங்க. பிஎல் ப்ரூவன செம்மனி அந்த மாதிரி ஒரு கோல் சரியான. அவன் அந்த கோச்சர் ஹாலாண்டோட சேர்த்து இன்னொருத்த கோல் ஸ்கோர் வேணும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் சீசன் ஸ்டார்டிங்ல இருந்து. கரெக்டா ஃபிட் ஆயிட்டான். மார்கி அந்த டிஃபென்ஸ்ல பயங்கரமா ஆடுறான். சூப்பரா.
நீங்க சொன்ன மாரி அந்த சைனிங்ஸ் வந்து ரொம்ப கிளிக் ஆகுது அவங்களுக்கு. ஆனா வந்து எனக்கு இன்னொரு மோஸ்ட் நோட்டபிள் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் சிட்டி என்ன அப்டின்னா, பெர்னார்டோ சில்வாவோட கேம் வந்து நெறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. அவன் வந்து வெளிய போகறதா பேச்சு இருந்துச்சு நெறைய இந்த சம்மர்லயே. ஆனா வந்து அவனோட பெர்ஃபார்மன்ஸ் டே பை டே ரொம்ப இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமா, பெர்னார்டோ சில்வா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய அந்த ஒரு 2 சீசன் முன்னாடி லாஸ்ட் சீசனும் ரொம்ப ஷோ பண்ணான். நல்லாலாம் இல்ல. அதுக்கு முன்னாடி சீசன் வந்து கொஞ்சம் பயங்கரமா இருந்தான். அந்த மாரி பெர்னார்டோ சில்வா வந்து இப்போ வந்து சிட்டியோட வந்து அந்த கீ பிளேயர்ஸ் நெறைய பேர் வெளிய போயிட்டாங்க. பட் கெவின் டி ப்ரூய்னே, குண்டோகனு இப்போ இருக்கிற ஒரு 2, 3 பிளேயர்ஸ்ல இவன் பெர்னார்டோ சில்வா தான் மோஸ்ட் சீனியர் பிளேயர்ன்னு நெனைக்கிறேன். இப்ப சிட்டி டீம்ல. சோ வந்து அவன் வந்து திருப்பி அந்த அ பழைய அந்த ஃபார்ம் வந்ததே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அந்த டைட்டில் ரன்லாம் அவன் பார்த்திருக்கான் எல்லாமே. எத்தனை டைட்டில் வின் பண்ணிருக்கான் சிட்டில. கரெக்ட். ஸோ ஃபார்ம் வந்தது சரியானது. இன்னொரு நோட்டபிள்னா மேட்டோ ரியலி. ரியலி. நிக்கோ ரியலி நினைக்கிறேன். நிக்கோ ரியலி. அவன் வந்து ஆக்சுவலா லெஃப்ட் பேக் ஆட்டிருந்தான். அவன் இந்த ஹைட் நூரி வந்ததுக்கு அப்புறம் வந்து அவன் நேச்சுரல் பொசிஷன் இது சென்டர் மிட்டே போட்டாங்க. சென்டர் மிட் ஆனோடனே இன்னும் செமையா இருந்தான் லெஃப்ட் பேக்கோட. சூப்பரா ஆடுறான் அவன் நேச்சுரல் பொசிஷன். அதே மாதிரி இந்த மேட்ச் அதே மாதிரி ஒரு கோல் சரியான கோல் அது. நல்ல செம ஃபினிஷ். நீங்க சொல்ற மாரி அட்டாக்கிங்ல வந்து அவன் பாக்ஸ்க்குள்ள ஓடி வந்துடுறான். அந்த வந்து அது வந்து இன்னும் அந்த மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்றதுனால இன்னும் அவனுக்கு இது கிடைக்குது அவனுக்கு. ஸ்பேஸ் கிடைக்குது. நல்லா வந்து அந்த லைசென்ஸ் கிடைச்சு நல்லா அட்டாக் பண்ணான். யாஹ். ஆனா வந்து ஹாலாண்ட் சரி அந்த ஹாலாண்ட் தேர்ட் கோல் ஹாலாண்ட் தானா? தேர்ட் கோல் ஹாலாண்ட் ஆமா. யாஹ். அது நல்ல ஃபினிஷ். பாக்ஸ் அவுட் சைடுல இருந்து கரெக்ட்டா சொருவிட்டான். ஆமா, கரெக்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலா அவன் கேம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா அவன் ஆக்சுவலா இன்ஜுரின்னு நெனைக்கிறேன். ஏதோ இன்ஜூர்ட்ல தான் வெளிய போனான்னு நெனைக்கிறேன். பட் அவன் நியூஸ் நான் பார்க்கல. ஆனா வந்து எஃப்ஏ கப்ல வந்து சால்ஃபோர்டோட ஆடியிருக்கானுங்க. ரொம்ப ஈஸியா அதாவது அதாவது ஈஸின்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப மெத்தனமா ஆடுனான்னு தெரிஞ்சுச்சு. ஆமா வந்து எனக்கு தெரிஞ்ச சால்ஃபோர்ட ஹோம் மேட்ச் தான். சரி எது எப்படி வின் பண்ணிடுவாங்க. சரி எதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு வந்து பிஎல்ல தான் அவங்களுக்கு அந்த ஃபுல் எஃபர்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. இது வந்து சரி நம்ம லைட் ஆனாலே போதும்னு சொல்லிட்டு 2-0 ஈஸி இருந்தான். ஏன்னா வந்து 80th மினிட் வரைக்கும் வந்து ஒரே ஒரு ஷார்ட் அண்ட் கோல் டார்கெட் தான் நினைக்கிறேன். ஷார்ட் அண்ட் டார்கெட் தான் நினைக்கிறேன் நானு. 2-0 எஃப்ஏ கப்ல வின்னு. நம்ம அடுத்து இன்னொரு மேட்ச் போயிடலாம். செல்சி மேட்ச்லேருந்து வரலாமே. நம்ம மேட்ச் அப்படியே கையில இருந்த மேட்ச தூக்கி கொடுத்துட்டானுங்க லீட்ஸுக்கு. ஆமா அது வந்து ரொம்ப ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஆடினல்லே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ். லீட்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல. போட்டு சான்ஸ் மேலன்னு வந்துட்டு லீன்ஸ் எப்பவுமே அந்த கொஞ்சம் அந்த ஃபார்ம் வந்தாங்க. இந்த கடைசி ஒரு 10 மேட்சா ஃபார்ம்ல இருக்காங்க. அப்ப எல்லா மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் கொடுப்பானுங்க லீட்ஸ். இந்த மேட்ச் அவங்களாம் ஃபைட் கொடுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஓவர் டாமினன்ஸா இருந்துச்சு. ஈஸியா சான்சஸ் மேல வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 கோல் போட்டு எனக்கு தெரிஞ்சு அதான் தப்பு பண்ணாங்க. வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட்லயே வந்து 2-0 3-0 வந்திருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு சான்சஸ் வந்து ஈஸியா அந்த லோ பிளாக் வந்து இது பண்ணாங்க, பிரேக் பண்ணாங்க. அந்த மிட்ஃபீல்டு இதே சூப்பரா இருந்துச்சு. ட்ரியோவே சாண்டோஸ், கைசிடோ, என்சோ கரெக்டா பால மாத்தி ரொட்டேட் பண்ணி பால்மர் கொடுத்துருவாங்க. பால்மர் வந்து கரெக்டா அந்த சான்ஸ் கொடுத்து ஜோ பெட்ரோ நல்லா இருந்துச்சு மேட்ச். ஆனா செகண்ட் ஹாஃப் பஞ்சு பண்ணுங்க வந்தோடனே அவனுங்களே சும்மா இருந்தானுங்க. டேய் நாங்களே எதுவும் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சும்மா போறவங்களுக்கு ஒரு பெனால்டி கொடுத்து தேவையில்லாத பெனால்டி. அது 2வது கோல்லாம் வந்து எனக்கே வந்து என்னடா பண்றீங்க கிளியர் பண்ணி தொலைங்கடா அப்படின்னு இருந்துச்சு. அவ்வளவு ஷேக்கியா இருந்துச்சு டிஃபென்ஸ் 2வது கோலுக்குலாம். ஆனா ஆக்சுவலா அது வந்து ரொம்ப அந்த ஆச்சம்பாங்க வந்து கொஞ்சம் நான் நினைச்சேன் அவன் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த 2-0 லீட் எடுத்தோடனே எனக்கு தெரிஞ்சு அந்த 1 கோல் போட்டாங்களா அவங்க போட்டதுக்கு அப்புறமே அந்த ஃபொஃபானா வந்து சப் பண்ணிருக்கணும். அந்த இடத்துல ரோஷனி தப்பு பண்ணான்னு தோணுது. ஃபொஃபானா சப் பண்ணியிருந்தா அந்த ஒரு கொஞ்சம் சாலிட் பேக் லைன் வந்திருக்கும். சோ அந்த 2-1 ரிசல்ட்டை காப்பாத்திக்கணும். அவன் வந்து அந்த இது பண்ணாம ஆச்சம்பாங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆட விட்டது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருச்சு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கிளியர் பண்ணாம ஆக்சுவலா அது ஹேண்ட் பால் தான். எனக்கு தெரிஞ்ச ஹேண்ட் பால் தான் டிஸ்அலோவ் பண்ணிருக்கணும். அதான் வந்து பார்த்தாலே தெரியுது. ஆனா ரோஷன் என்ன சொன்னா ஹேண்ட் பாலா இருக்கோ இல்லையோ நீங்க வந்து கம்ப்ளைண்ட் நானும் சில பிளேஸ்ல பார்த்தேன். செலவு பாலா வந்து நின்ட்டான். அப்படி நின்ட்டு ஹேண்ட் பால் கேட்க ஆரம்பிச்சுட்டான் கிளியர் பண்ணாம. ரோஷன் என்ன சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. அதை விட்டுட்டு ஏங்க நல்லே கேட்கிற அப்படின்னு சொன்னான். நீங்க சொன்ன மாதிரி அந்த இதை பத்தி பேசிடலாம். அந்த பெனால்ட்டி பத்தி பேசிடலாம். அது நீங்க பெனால்ட்டி தான் அப்படின்னு ஏன்னா வந்து அதை சுத்தி ஒரு டாபிக் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா
ரொம்ப சாஃப்ட் பெனால்டி மாதிரி இருந்துச்சு. ஆஃப் பெனால்டி தான். ஃபர்ஸ்ட் வந்து பாலுக்கு தான் நம்ம போனோம். நம்ம பிளேயர் தான். பால தான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆப்பரண்டோட கால் பட்டுச்சு. இது 50-50 சான்ஸ் தான் அகைன். ஆனா நிறைய பேச்சு பொருள் இருந்துச்சு இத சுத்தி. ஏன்னா 2 கோலுமே வந்து கான்ட்ரவர்சி இல்ல. எனக்கு தெரிஞ்சு பெனால்டி ஓரளவுக்கு வந்து நம்ம சரி ஓகே 50-50 தான். ஆனா பெனால்டி வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ரெஃபரி டிசிஷன் தானே. ஆனா செகண்ட் கோல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஹேண்ட்பால் வந்து அந்த ரூல் வந்து இப்ப அட்டாக்கிங் பிளேயர் வந்து ஹேண்ட்பால் பண்ணா ஆக்சுவலா கோல் டிசோல்வ் பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஹேண்ட்பால் ஏதோ சொல்றாங்க, புரியவே இல்லை. அது வந்து அந்த ரூல் இருக்கா எனக்கு என்னன்னு தெரியல இவனுக்கு பண்றது. ஏன்னா இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கோல் வந்து டிசோல்வ் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்பனா அட்டாக்கிங் பிளேயர் வந்து இப்ப லைட்டா ஹேண்ட் பட்டாலுமே அது டிசோல்வ், அது தெரிஞ்சோ தெரியாம ஆக்சிடென்டலோ இல்ல இன்டென்ஷனலோ எதுவுமே அது எதுவுமே அதுக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த மேட்ச்ல வந்து பார்க்கல தான். கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி பிஎலோட ரெஃபரி டெசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப 50-50 தான் இருக்கு அப்படியே. ப்ரோ அப்புறம் அந்த பால்மர் மிஸ் கடைசி செகண்ட்ல போட்டிருந்தா சரியான ஓபன் கோல் மிஸ் பண்ணாடி. அதுக்கு முன்னாடி அந்த மிஸ்ஸுக்கு முன்னாடி வந்து அவன் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிடலாம். நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாமரோட பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி அந்த அசிஸ்ட் கொடுப்பான் இந்த ஜோ பெட்ரோக்கு, அதெல்லாம் வந்து சரியான பாஸ். பழைய பால்மர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2 சீசன் முன்னாடி அந்த ஃபார்ம்ல இருந்தாப்ல அந்த பால்மர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, அதே மாதிரி ஜோ பெட்ரோவோட ஃபினிஷுமே சூப்பரா இருக்கு. லாஸ்ட் ஒரு 5-6 கேம்ஸ் அண்டர் ரொசனேருமே நீங்க சொல்ற மாதிரி அது என்னடா எதுக்குடா அந்த மிஸ் பண்ணாம அவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருந்தவன் பாமரு. பட் அதெல்லாம் வந்து 100/100 போட்டிருக்கணும் அந்த கோலெல்லாம். அது கடைசி மினிட்ல. எனக்கு இதே சான்ஸ் இன்னும் ஒரு 9 வாட்டியா தான் ஃபினிஷ் பண்ணிருப்பான். அது ஒரு வாட்டி மிஸ் பண்ணுவோம்ல, அந்த இது ஒரு வாட்டி மிஸ் பண்ண இந்த மேட்ச்ல பண்ணான். எனக்கு தெரிஞ்சு அந்த இது போட்டிருந்தா சரியான வின்னா இருந்திருக்கும் பயங்கரமா. சோ வந்து அது ஆனா பெஸ்ட் பிளேயர்ஸுக்கும் சம்டைம்ஸ் நடக்கும், என்ன பண்ண முடியும். கரெக்ட். அண்ட் எஃப்ஏ கப்ல செல்சி ஈஸி வின். ஹல் சிட்டியோட 4-0 வின் ஆயிருக்காங்க. பெட்ரோனெட்டோ ஹேட்ரிக் போட்டான். யா, நியூகாசில் வெர்சஸ் டாட்டன்ஹாம் ப்ரோ. அனதர் இதுதான் பிக் கேமா இருந்துச்சு. பிக்கஸ்ட் டாக்கிங் மைண்ட் வந்து தாமஸ் பிராங்க கடைசியா தூக்கிட்டாங்க. அவன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து டியூடர். அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இகர் டியூடர் ஃபர்ஸ்ட் பிராங்க பத்தி பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த எப்படின்னா ஹோம் மேட்சஸ் வின் எவ்வளவுனா அவன் ரெக்கார்டு மொத்தமே 8 மேட்சஸ் கூட வின் பண்ணலாம் நினைக்கிறேன் பிஎல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு. எத்தனை ஒரு 26 கேமிங்ஸ் போயிடுச்சு, 8 மேட்ச் கூட வின் பண்ண முடியலன்னா ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்டு தான். ஹோம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு 3 மேட்ச் கூட வின் இல்லைன்னு நினைக்கிறேன். 3 2 தான். சோ அந்த அளவுக்கு ஹோம் ஃபார்ம் வந்து மட்டமா இருக்கு. ஆன்ஜி இதுல இருந்து இப்போ வர ஸ்பர்ஸ் ஹோம் வந்து எல்லாருமே மத்தவங்க ஹோம் மாதிரி எல்லாரும் வந்து வின் பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா நியூ காசல் ரொம்ப மட்டமான ஃபார்ம்ல இருந்தானுங்க. பார்த்தானுங்க டே கரெக்டா சிக்கிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை வச்சு வின் பண்ணி திருப்பி இந்த எஃப்ஏ கப்ல வந்து வில்லா கரெக்டா ஃபார்ம் முடிச்சுட்டானுங்க. டே இவனுங்களை யூஸ் பண்ணிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது கடைசியா நீங்க சொன்ன மாதிரி அந்த கரெக்டான டிசிஷன் அவன் சாக் பண்ணி தான் ஏன்னா வேற வழியில. ஏன்னா ரெலிகேஷன் பேட்டில் மாதிரி போயிட்டு இருக்கு. உடனே நீங்க இகாட்டோட சொன்னீங்களா, அவன் வந்து ஒரு கேர்டேக்கருக்குன்னே உள்ள மேனேஜர் மாதிரி. அவன் கரெக்டா அந்த 11 வருஷம் அந்த மேனேஜர் இருக்கிற கேரியர்ல 11 கிளப் மாறி இருக்கான். ஃபுல்லா எல்லா வாட்டியுமே இந்த மாதிரி மிஸ் சீசன்ல தான் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம ஜூன்டஸ்க்கு இருந்தா கொஞ்ச நாள். ஆமா, அதே மாதிரி தியாகோ மோட்டா அவனை ரீப்ளேஸ் பண்ண தான் வந்தான் நினைக்கிறேன் சீசன் நடுவுல. அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணான். அவன் வந்து எப்பவுமே அவன் ஜாப் வந்து அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து டீம் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி ரெலிகேஷன் வந்து எப்படி காப்பாத்துறது, இல்லாட்டி வந்து மிட் டேபிள் இருந்தா அதுல இருந்து கொஞ்சம் எப்படி மேல போறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. ஏன்னா இந்த ரெலிகேஷன்ல இருந்து அவனை காப்பாற்றணும் ஃபர்ஸ்ட் ஸ்பர்ஸ். அதான் அவனுக்கு மெயின். இது பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணாமே அவன் நல்ல மேனேஜரா தான் தெரியுமா ஸ்டார்டிங்ல. த பிக்கஸ்ட் ரீசன் ஏன் அப்படின்னா எந்த மேனேஜரா இருக்கட்டுமே அவங்களுக்கான பிளேயர்ஸ் குவாலிட்டி இல்லை ப்ரோ. அவங்க வந்து பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்குவாட் டெப்த் கிடையாது, இன்ஜுரியில படுத்துடுறானுங்க. இப்போ அட்டாக்கர்ஸ்ல வந்து யாருமே இல்லை. ரிச்சர்லிசன்னு, டெல்லு, கோலாமுனி இது வந்து ஒரு பிஎல்கான குவாலிட்டியான அட்டாக்கிங் இதே கிடையாது. அதே மாதிரி மிட்ல பாத்தீங்கன்னா பாப்பேமட்டா சார் இருக்கான். அவனை எப்படி யூஸ் பண்றான்னு பொறுத்து தான் இவங்களோட சீசனே அமைய போகுது. ஏன்னா வந்து அவன் நல்ல பிளேயர், ஆக்சுவலா சூப்பர் பிளேயர். அவனை வந்து யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க பாப்பேமட்டா சார. அதே மாதிரி பென்டக்கர் இருக்கான். குவாலிட்டியே இல்லாத பிளேயர்ஸ் மாதிரியே தெரியுது. ஒன் மோர் பிளேயர். ஆமா, சுத்தமா ஸ்குவாட் இல்ல ப்ரோ. எனக்கு நிறைய பேர் இன்ஜூரியா தான் இருக்காங்க. மேடிசன் குளுச வச்சீங்கன்னா அவங்க மெயின் கிரியேட்டிவ் ஃபோர்ஸ். இவங்கெல்லாம் இன்ஜூரியா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து
ஸ்குவாடே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-11 மெயின் பிளேயர்ஸா இருக்காங்க. மீதி எல்லாமே அகாடமி பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க. சோ ம். வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பிளேயர்ஸ் குவாலிட்டியில கானகால எல்லாம் கூட்டு வந்தானுங்க. ஆனா அவன் அந்த அளவுக்கு அந்த கரெக்ட். கிரியேட் அதெல்லாம் கிடையாது. அவன் வந்து அந்த ஒர்க் ஹார்ஸ் மாதிரி. அவன் கூட இன்னொரு கிரியேட்டிவ் பிளேயர் அந்த மாதிரி இருந்தா அவங்களுக்கு செட் ஆகும். உடனே அவங்க ம். வந்து அந்த சாவி சிமன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவன் வந்து நல்லா ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து அவனுக்கு வந்து அந்த கோல் கான்ட்ரிபியூஷன் வந்து மிஸ் ஆகுது ரொம்ப. ம். சோ வந்து அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த அட்டாக் வந்து ரொம்ப தின்னா இருக்கு. ரொம்ப அந்த குவாலிட்டி இல்லாத அட்டாக் மாதிரி இருக்கு. சொலாக்கே வந்தான். அவன் வந்து கொஞ்சம் நல்லா ஆடினான். சோ ம். வந்து அவனை மட்டும் நம்ப முடியல. கூட வந்து அட்டாக் இந்த குதூஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மிஸ் ப்ரோ. அவன் இன்ஜூர்ல போனது. அவன் ம். இருந்தா அந்த அட்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல இருந்திருக்கும். இப்ப அவன் வந்து வர பிளேஸ் எல்லாரும் இன்ஜுரி போயிட்டாங்கன்னா அவன் என்ன பண்ண முடியும்? பிராங்க்கும் அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இதுக்கு மேல அந்த ரெலிகேஷன் அந்த ஃபைட்ல இருக்கானுங்க. அந்த 5 பாயிண்டோ 6 பாயிண்டோ கேப்ல தான் இருக்காங்க. இந்த 18th பிளேஸ்க்கு. சோ இங்க இருந்து அவங்க வந்து காப்பாத்தி கூட்டு போகணும் அந்த இகார்டியோட. அதான் அவனோட மெயின் ஜாப். யா. நீங்க சொன்ன மாரி நியூகாசில் வந்து கரெக்ட்டா ஃபார்ம் பிடிச்சிருக்கானுங்க. ஏன்னா வந்து எஃப்ஏ கப்லயுமே அஸ்டன் வில்லாவ போட்டானுங்க. 2-0 அப்டின்ட்டு. இந்த கேம்லயுமே வந்து மாலிக் தியா அவன் வந்து ஒரு ஹெட்டர் போட்டான். அதே மாரி ராம்சே 2 பேருமே செம கோல்ஸ். 2மே சூப்பர் கோல்ஸ். நல்லா ஒர்க் ரெண்டுமே பண்ணி சூப்பரா இருந்துச்சு கோலுக்கு. பண்ணாங்க. ம். யா. ஆ அதே மாரி அஸ்டன் வில்லா போயிரலாமே. அஸ்டன் வில்லா வந்து அ இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கானுங்க. பிரைட்டனோட 1-0ன்னு ஜெயிச்சிருக்கானுங்க இந்த கேமு. அதே மாரி எஃப்ஏ கப்ல தோத்துருக்கானுங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ இப்ப ரீசென்ட்டா. ஆமா அவன் வந்து ஆக்சுவலா வந்து அந்த எக்ஸி பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ப அந்த எக்ஸி பிலாசபின்னு ஒரு பேஜ் இருக்கு. அவன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே போட்டிருந்தான். இவனுக்கு வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஒரு டைம்ல வந்து கேட்சப் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து கடைசி ஒரு 4-5 கேமிங்க வந்து அவங்கள வந்து அந்த முன்னா உள்ள அந்த பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸி ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் வெளியே இருந்து கோல் போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னா வந்து இப்ப டீம்ஸ் வந்து கொஞ்சம் சுதாச்சிட்டாங்க. இவங்க வந்து வெளியே ஷூட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ம். சோ ஷூட் பண்ணாலும் அந்த இப்போ முன்னாம அக்யூரஸியா போறது இல்ல. சோ வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து மச் நீடட் வின் மாதிரி இருந்துச்சு பிஎல்ல. பிஎல் ம். வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுங்க வின் கிடைக்கிறதுக்கு. சோ வந்து அந்த மிங்ஸ் கோல் அந்த கார்னர்ல வந்து கொஞ்சம் நல்ல கோல். சோ ம். வந்து நீங்க சொன்ன 88 மினிட் மேல தான் அடிச்சானுங்க. சோ ஹோம்ல நல்ல வின். ஆனா எஃப்ஏ கப்ல வந்து அவங்க வந்து தோத்துட்டாங்க. இது ப்ராக்ரஸ் பார்த்திருப்பாங்க. ஆனா ஹோம்ல வந்து அது ஒரு பேட் லாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா யாஹ்! அவங்க வந்து கவலைப்பட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வரைக்கும் நல்ல சீசன் தான். அவங்க வந்து இந்த யூரோப்பா லீக் வந்து மெயின் டார்கெட். அதை வின் ஆமாமா. பண்ணோம். ஆமா. டாப் யூரோப்பா லீக் வின் பண்ணா சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் அது ஒண்ணு. ம். அப்படி இதுலயே டாப் 5 முடிச்சுட்டா அவங்க வந்து ரொம்ப செம சீசன் தான். நம்ம இப்போ வரைக்கும் நம்ம சொன்னீங்க. ஏன் சொல்றேன்னா, அடுத்த செட் ஆஃப் கேம்ஸ் பிஎல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. பெரிய டீம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றானுங்க. ஸோ, இப்ப இருக்கிற குஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி அந்த இப்போ வர அடுத்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வருது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஸ்டன் வில்லாக்கு. அடுத்து வெஸ்ட் ஹாம்க்குள்ள போயிரலாம். வெஸ்ட் ஹாம் வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டட். சூப்பர் கேமு. வெஸ்ட் ஹாம் வந்து அந்த ஃபார்ம் கன்டின்யூ ஆயிட்டே வருது ப்ரோ. நல்ல ஃபார்ம். ஆமா. வெஸ்ட் ஹாம் வந்து நம்ம நூனோ சொன்னோம்ல. நம்ம வந்து ம். இந்த ரெலிகேஷன்ல இருந்து எப்படியே காப்பாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். அதே மாதிரி வந்து கடைசி ஒரு 4-5 கேமிங்ஸா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. இப்ப செல்சி மேட்சே பாத்தீங்கன்னா 2-0 லீட் எடுத்துட்டு அடுத்த கோல் விட்டு லாஸ் ஆவாங்க. சோ ம். வந்து இது வந்து ஹோம் மேட்ச் யுனைடெடோட. ம். யுனைடெட் இருக்க ஃபார்முக்கு அந்த ஃபுல்லா டாக்கிங் மைண்ட் வந்து அவன் ஒருத்த ஏர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு 5 மேட்சஸ் சீனியரோ அவன் ஏர் கரெக்ட். கட் பண்ணு சொல்லிட்டு ஃபுல்லா டாக்கிங் மைண்ட் ஃபுல்லா அதுல போனதுனால வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த யுனைடெட் வந்து எப்படின்னா வந்து வெஸ்டாம் வந்து சரி அது ம். ஒரு மோட்டிவேஷன் மைண்ட் எடுத்துட்டு சரி நம்ம வந்து இவங்களை விடக்கூடாது. நம்ம வந்து ம். டெலிகேஷன் மேட்டர்ல இருக்கோம். நம்ம வந்து நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தேவை சொல்லிட்டு ஆனா ஆக்சுவலா கடைசி மினிட்ல கோல் விட்டாங்க. அப்ப வந்து ரொம்ப நூனமும் ரொம்ப இதாயிட்டான். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். எனக்கு ம். தெரிஞ்சு அந்த வின் பண்ணிடலாம் தான் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல சூப்பரா ஆடினாங்க. அந்த நிறைய சான்ஸ் வந்துச்சு ப்ரோ. அந்த கடைசி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது அவுட்டர்ல நிறைய சான்ஸ் வந்துச்சு. போயிட்டு 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 விட்டு வந்தானுங்க. அதுல ம். ஒன்னு கன்வெர்ட் பண்ணியிருந்தா வின் பண்ணிருப்பாங்க. சோ ம். எனக்கு தெரிஞ்சு யுனைடெடுக்கு வந்து சரி அந்த ஒரு நல்ல பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு அந்த மொமெண்டம் லாஸ் பண்ணல. 4 வின்னுக்கு அப்புறம் அந்த ஒரு மேட்ச் லாஸ் ஆகாம எப்படியாவது பாயிண்ட் வின் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லது. கரெக்ட். ஏன்னா வெஸ்ட் ஹாம் அவே வந்து எப்பவுமே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டான பிளேஸ் தான். 1-1 டிரா பண்ணியிருக்கானுங்க. 90+6த் மினிட்ல வந்து செஸ்கோ லாஸ்ட் மினிட் ஈக்குவலைசரு. நம்ம அப்படியே வேற சில கேம்ஸோட ஸ்கோர் மட்டும் டச் அப் பண்ணிடலாம். எவர்டன் வந்து 1-2ன்னு தோத்துருக்கானுங்க போர்னமவுத் விச் இஸ் சர்ப்ரைசிங். ஏன்னா ஹோம்ல லாஸு.
அதே ப்ரோ மாதிரி போன்மவுத் வந்து கடைசி இப்போ திருப்பி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த சீசன் ஸ்டார்டிங் வந்த ஃபார்ம் மாதிரி இப்போ வந்து திருப்பி அந்த அவே தொடர்ந்து 2 அவே மேட்சஸ் வின்னு. அது அப்புறம் அந்த செமோனியோங்க ரீப்ளேஸ் பண்ண அந்த ராயன்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. ராயன்னா நல்லா ஆடுறான். சூப்பரா ஆடுறான் ப்ரோ. அவன் எல்லா மேட்சும் வந்து பயங்கரமா ஆடுறான். கோல் போடுறான். பயங்கரமா ஆடுறான். அதே மாதிரி பர்ன்லி 3-2 ஜெயிச்சிருக்கானுங்க பிஎல்ல கிறிஸ்டல் பேலஸோட. ஆனா ரொம்ப ப்ரோ அது மேன்ஸ்பீல்டு அப்படின்னு யா அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சுச்சு பாத்தீங்களா? ஆக்சுவலா வந்து கிறிஸ்டல் பேலஸ் வந்து மட்டேட்டாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டான் லாசன் கொண்டு வந்தாங்க. அவன் வந்து வந்தா சூப்பரா ஆட்டுங்க. ஆக்சுவலா அந்த 2 கோலுமே செம்ம பிடிச்சு. அதுக்கப்புறம் 2-0 கம்ஃபர்டபுளா ஹோம்ல இருந்துட்டு 40 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 கோல் விட்டு லீட விடுவாங்கன்னா விட்டுட்டு ரொம்ப மட்டமானாங்க. 5 நிமிஷத்துல மேட்சே மாறிடுச்சு கிறிஸ்டல் பேலஸ்க்கு. நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா மார்க்கு அந்த மட்டேட்டாக்க ஸ்டார் லாசன் கொண்டு வந்த மாதிரி மார்க்குவிக்கு ஒரு டிஃபென்ஸ் சைன் பண்ணிருக்கணும். அவங்க அந்த இது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸ் சைனிங் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. சோ வந்து நீங்க சொன்ன அந்த 5 நிமிஷத்துல மேட்சே மாறிடுச்சு. கிளாஸ்மேன்லாம் வந்து டென்ஷன் ஆயிடாது. என்னடா அது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் அவ்வளவுதான், ஒண்ணுமே நடக்கல. அப்படியே 2-3 வின் பண்ணாங்க மாதிரி. நிறைய ஷாட்ஸ் இருந்துச்சு கிறிஸ்டல் பேலஸ்க்கு, பட் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கல. ஆனா பர்ன்லி வந்து தோத்து போயிருக்கானுங்க எஃப்ஏ கப்ல, அதுவும் மேன்ஸ்ஃபீல்ட் டவுன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இது எஃப்ஏ கப்ல லாஸ்ட் 16ல போனது. யா ஆமா ப்ரோ. அது வந்து லீக் 1 டீமா ஏதோ ஒன்று. அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மன்லியோட நல்ல வின்னு அவங்களுக்கு. யா மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். சாரி, கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை எனக்கு. பட் யா கேம் வீக் 26 ஓட ரிவ்யூ பார்த்தீங்க. ஸ்டே டியூன். அடுத்த வீக் 27 ஓட ரிவ்யூ கண்டிப்பா வரும். ஸ்டே டியூன். உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபை நீங்க காமிச்சுக்கிட்டே இருங்க ப்ரோ. ஆமா, உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதான் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து எதனாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது இன்ட்ராக்ஷன் பண்ணாலும் நாங்க வந்து அதுக்கும் வந்து நம்ம அதை பத்தி பேசலாம். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இதை பத்தி நாங்க பேசுறத பத்தி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா அது சொல்லணும்னாலும் சொல்லுங்க கமெண்ட்ல. ஸோ எது பிடிச்சிருக்கோ அதையும் சொல்லுங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் கேமிங் 27 வந்து அதோட ரிவ்யூல வரும். ஸ்டே டியூன். ஸ்டே டியூன். பாய் மக்களே.